ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அரண்மனையில் ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் அந்த காவலாளிகிட்ட இந்த மாதிரி நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி. என்ன போட்டின்னா, யார் ஒரே ஒரு கையால் இந்த அரண்மனை கதவை தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் பாதி நாடு அவங்களுக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஃபுல்லாக தண்டோராடிங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அரசர். அதுக்கொண்டே அந்த காவலாளிகள் சரிங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தண்டோரா அடிச்சிட்டாங்களாம். அப்புறம் அந்த அரசர் சொல்கிறாராம், அதே மாதிரி யாருனால திறக்க முடியலையோ அவங்களுக்கு 2 கையும் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாராம். அதே மாதிரி எல்லாத்தையும் தண்டோரை அடிச்சிடுறாங்களாம். மறுநாள் அந்த போட்டிக்கு ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்களா, ஆனால் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாதான். ஒரே ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவரையும் அந்த ஊர் மக்கள்லாம், வேண்டாம், நீ பார்ட்டிசிபேட் பண்ணாதான், உன்னால் திறக்க முடியலன்னா உனக்கு 2 கையும் போயிடும் அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஊர் மக்கள் எல்லாம். அதுக்கு உடனே அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவர் கைதானே போகுது, என்ன உயிரே போகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்கிறாரா. அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாரா. அப்புறம் அந்த திறக்க சொல்கிறாரா ராஜா. இது ஒரே கையில் இப்படி தள்ளினாரா அந்த கதவை திறந்துருச்சா. அப்புறம் இந்த ஊர் மக்கள்லாம் ராஜா கிட்ட கேட்குறாங்களா, ராஜா உங்களுக்கே இதெல்லாம் சீட்டிங்காக தெரியலையா, நீங்கள் கதவை தாழ்பாய் போட்டு தானே வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா அந்த ஊர் மக்கள்லாம். இந்த ராஜா இதில் என்ன சீட்டிங் இருக்குது, நீங்கள்லாம் ஒரு ட்ரை கூட பண்ண கிடையாது, இவர் கை போனாலும் பரவாயில்லன்னு ட்ரை பண்ணுறாருல்ல, இதில் என்ன சீட்டிங் இருக்குது அப்படின்னு கேட்குறாரா அந்த ராஜா. அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு புரியுதான், நம்ம ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், வெற்றியோ தோல்வியோ நம்ம ட்ரை ஆச்சு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் அந்த ஊர் மக்களுக்கு புரிஞ்சுதான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, வெற்றியோ தோல்வியோ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.